எஃப் அண்ட் டோன்ற செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஃப் அண்ட் டோன்றது என்ன, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் இவங்க பண்ணும்போது என்ன ஆகுது, இட் இஸ் அ ஹை பீட்டா மூமெண்ட், அதாவது ஃபாஸ்ட், லைட்னிங்கை விட ஸ்பீடாக இருக்கும் ஃபாஸ்ட்டு. அதில் வந்து அவங்களோட பணத்தை போடும்போது உடனே ஒரே நாளில் வந்து ஒரு 1000 ரூபா போடும்போது அது 10,000 ரூபாயா வருதும், அதே மாதிரி 10 லட்ச ரூபா போட்டாலும் அது ஒரே நாளில் 1000 ரூபாய் வரதும். செபினோட அந்த ரிப்போர்ட்டை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈக்விட்டி செக்மெண்ட்டை அவங்களுடைய ரிப்போர்ட்டை அந்த இது சொல்ல மாட்டாங்க. பியூர்லி எஃப் அண்ட் டோ செக்மெண்ட்டில் மட்டும் இது மாதிரி பண்ணுறவங்க இவ்வளோ லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. செபினோடைய ரிப்போர்ட் பிரகாரம் 10 to 20% ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 10 to 20% ஆஃப் பீப்புளினுடைய சக்ஸஸ்குள்ளே நீங்கள் வாங்க. இந்த மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க 100% டிசிப்ளினை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே வில் பி அன்டிசிப்ளின். அன்டிசிப்ளின்னா எப்படின்னா, எஃப்டி இந்த மாதிரியான இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, பேங்க் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது, எனக்கு ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பவுண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எனக்கு வரணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகும். வந்து பணத்தை போட்டோன்னே நான் என்னால் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பணம் வந்து மார்க்கெட்டுக்கு தான், கோயில் உண்டியில் போட்ட மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம். ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு பயம் தான். நான் போயிட்டு என் பணத்தை லாஸ் பண்ணிட போகிறேன், வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரேடிங்கில் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது? மற்றபடி எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி நிறைய மணி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற காலை எப்படி எடுக்கலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் எனக்கு ஒரு குறுகிய காலம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க என்ன டெசிஷன்ஸ் எடுக்கலான்றது அந்த கேள்வியினோட அர்த்தம். என்னுடைய ஃபஸ்ட்டு இதான் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் நம்பர் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன். இதில் சக்ஸஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். ட்ரேடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறுகிய, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸில் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கால்ஸுன்றது எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் மார்க்கெட்டை இவங்களுக்கு ஓனாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சது இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரியான மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க எல்லாருமே யாரையாச்சும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. டிபெண்ட்ன்ற சென்ஸ், இவங்க எனக்கு இந்த கால்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கால்ஸ்னோட சக்ஸஸ் ரேஷியோ இந்த மாதிரி இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க, அது எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நம்மளுடைய வீட்டு செலவு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு ஆஃபீஸில் ஒரு மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்ப்போம். வீட்டினுடைய கணக்கு வழக்கும் நம்ம தான் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு சின்ன கணக்கு வழக்குகள், அதை வந்து ஒரு கம்பெனியோட பேக்ரவுண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதை தாண்டி அந்த கம்பெனியோட சில டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை செக் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் நாலேஜ் மட்டுமே போதுமானது தனித்து முடிவு எடுக்கிறதுக்கு. இதை வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் செய்கிறதுக்கான விஷயம். இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு இது கேட்டிங்கன்னா, சேஃபாக பண்ணுறதுக்கான விஷயம், எப்படி சேஃபாக பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு தம் ரூலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கெட்டை வந்து யாரும் அதை பிரேக் பண்ணவே முடியாது, ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும். அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் எஃப்டி இந்த மாதிரியான இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, பேங்க் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது, எனக்கு ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பவுண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எனக்கு வரணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகும். அந்த ரிஸ்க்குன்றது எவ்வளோன்றது நம்ம முடிவு பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். அவங்க வந்து மினிமம் 20 to 30% ஆஃப் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். அப்போ வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேணால் முடிவெடுத்து அந்த ரிஸ்க் வந்ததுன்னா நான் அதை க்ளோஸ் பண்ணி வெளில வந்துடுவேன், அதுக்கு மேலே நான் கேரி பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்க சேஃபாக வரும். இது வந்து இன்னும் ஒன் சென்டென்ஸில் வந்து சொல்லி இந்த விஷயத்த வந்து ஒரு ட்ரேடராக இருக்கவங்களுக்கோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கவங்களுக்கோ புரிய வைக்க முடியாது. ஒரு மிக முக்கியமான ஒரு தம் ரூல் வின்னர்ஸ் கையில் இருக்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ணிட்டு இருக்கவங்க, ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் வின் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, தே டிடன்ட் இன்வெஸ்ட் த மணி. அது யாருமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதுனால சக்ஸஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. தே இன்வெஸ்டட் த டைம். ஸோ யார் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களால மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். பை த சேம் டைம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களே யாரோட துணையும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் செலக்ட் பண்ண முடியும்.
ஸோ தே ஹாவ் டு இன்வெஸ்ட் த டைம். இதுதான் மெயின் கன்சர்ன். இப்போ வந்து ட்ரேடர்ஸ்க்கும் சரி, இல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து டைம் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ட்ரேடர்ஸ் ஓகே அவங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு லாங் டைம் இன்வெஸ்டரா இருக்காங்க. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வராங்கன்னா கூட அவங்க அவ்வளோ டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் அதில போடணுமா? லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமை இது பண்ண தேவையில்ல. ஆனால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து ஒரு உதாரணத்துக்கு வந்து மாதம் ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுறவர், வாரத்துக்கு ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுறவர், இல்லாட்டி வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பங்குகள், அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்னுடையதும், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடையதை பற்றியும் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான டைம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மைட் பி மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறவரா இருக்காருன்னா, வாரத்துக்கு அவர் ஒரு பிஸ்னஸ் லைனா ஒரு எல்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டான இருக்கக்கூடிய மேகசைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை படித்தாவே போதுமானது. அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்துடலாம். இது வந்து இல்லாமல் இந்த ட்ரேடிங் பார்ட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் ஓவர் நைட்டில் அப்படியே ஜஸ்ட்டு வந்து பணத்தை போட்டோன்னே நான் என்னால் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பணம் வந்து மார்க்கெட்டுக்கு தான் கோயில் உண்டியில் போட்ட மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். அந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரேடிங் பத்தி நம்ம பேசும்போது, ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப தான் ட்ரேடிங்குள்ள போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்? இந்த விஷயத்துக்கு வந்து பதில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. பயமாக கூட இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மினிமம் அந்த 18 இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன கைடன்ஸில் உள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியானோட கைடன்ஸில். ஒரு பக்கம் ஆரோக்கியமான விஷயம், இன்னொரு பக்கம் அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியான்றது ஒரு கைடன்ஸை வந்து மேலோட்டமாக கொடுக்கக்கூடிய விஷயம். அதில் இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவு தான். இப்போ இந்த சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி உள்ளே வரவங்களாம் என்னவா இருக்காங்கன்னா, நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் இது பண்ணிட்டு ரிஸ்க்குன்றதை பெருசாக இது பண்ணிக்காமல் ஜஸ்ட்டு உள்ளே போட்டோன்னே நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். இது வந்து இந்த கண்டிஷன் பத்தாது ஆக்சுவலாக. இதையும் தாண்டி இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட்டையும் தாண்டி என்ன தான் கைடன்ஸ் தேவைங்க? என்ன மாதிரியான ஒரு நாலேஜோடு வரணும்? மினிமம் ஒரு 2 மந்த்ஸ்னாச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குது, அதனோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அதனோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அவங்க தெரிஞ்சுக்கணும். பை த சேம் டைம் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அந்த 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் அவங்க அதில் ட்ராவல் பண்ணும்போது ரிஸ்க் என்ன, அவங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும், என்ன டைம் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும், இது எல்லாமே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிய வரும். அண்ட் தென் இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 2 மந்த்ஸ்னாச்சும் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னால் என்னது? ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக 50 கவுண்டர்ஸ்னுடைய இண்டெக்ஸ் ஒன்று, 30 கவுண்டர்ஸ்னுடைய இண்டெக்ஸ் சென்செக்ஸ், 12 கவுண்டர்ஸ் பேங்க் நிஃப்டினோட 12 பேங்கிங் செக்டர்ஸ்னுடைய இண்டெக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி இப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் அவங்க பார்க்கும்போது எதையும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல தெர் இஸ் நோ எனி ட்ரேடிங் அட்வைஸ். தே ஹாவ் டு அப்சர்வ் இந்த இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும்போது இந்த ஸ்டாக்ஸில் என்ன மூவ்மெண்ட் நடக்குது, இந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் நடக்கும்போது இண்டெக்ஸில் என்ன மூவ்மெண்ட் நடக்குது, இதை வாட்ச் பண்ணாங்கன்னா தே கேன் கெட் த நாலேஜ் வாட் இஸ் மார்க்கெட். இதில் நம்ம பண்ண முடியுமா, சர்வை பண்ண முடியுமா, முடியாதா. பை த சேம் டைம் வந்து அவங்களுடைய அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். மினிமம் ஒரு 5,000 கூட அதை தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக பெரிய அமௌண்ட் அதை வச்சு தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இதுதான் பேசிக் குவாலிட்டி. இந்த குவாலிட்டியோட இந்த டைமை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் அவங்களே அவங்கள டிசைட் பண்ணிடலாம். நம்ம இந்த செக்டாருக்கு சூட் இல்லை, இந்த செக்டாருக்கு நம்ம சூட் ஆக மாட்டோம் அப்படின்றத. ஆனால் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மிஸ்கைட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இதை நான் பண்ணிட்டேன், இப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து ராங் ஒரு கைடன்ஸ் மூலிமா இவங்க இப்படி வந்து உள்ளார யாரோட எதுவும் இல்லாமல் எடுத்தோன்னே F&Oன்ற செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. F&Oன்றது என்ன? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் இவங்க பண்ணும்போது என்ன ஆகுது? இட் இஸ் அ ஹை பீட்டா மூமெண்ட். அதாவது ஃபாஸ்ட்டு, லைட்னிங்கை விட ஸ்பீடாக இருக்கும் ஃபாஸ்ட்டு. அதில் வந்து அவங்களோட பணத்தை போடும்போது உடனே ஒரே நாளில் வந்து ஒரு 1000 போடும்போது அது 10,000 வருதும், அதே மாதிரி 10 லட்ச ரூபா போட்டாலும் அது ஒரே நாளில் 1000 வரதும்
இது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். இந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க பணத்த போடும்போது என்ன ஆகுது? லூஸ் பண்றாங்க. இத பண்ணிட்டு மார்க்கெட்ட குறை சொல்றாங்க. ஸோ, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்லயும் அவங்களால பண்ண முடியும். பட் தே நீட் டூ டேக் சம் டைம். அத என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ். அந்த டைம்ன்றது ரொம்ப கம்மியா ஒரு 5 மாசம், 6 மாசம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்களோட கேப்பிட்டல், பேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அத கீப் அப் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா தே கேன் வின் த மார்க்கெட். எல்லாத்தாலயும் பண்ண முடியும். இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ண முடியாதுன்னு கிடையாது. சில கிரைட்டீரியா இருக்கு. அத மட்டும் அவங்க கீப் அப் பண்ணா போதும். சார் நீங்க இப்போ சொல்றீங்க ப்ராப்பரான ரிசர்ச் இருக்கணும். அந்த ஸ்டடீஸ் இருந்தா பண்ணலாம் அப்படின்னு. ரீசென்ட்ல செபி குடுத்த ஒரு ரிப்போர்ட்ல மோர் தென் 85, 90% மேல எஃப்&ஓல லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த மாரி ப்ராப்பரா பேஸ்லேருந்து கத்துட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் அந்த 90% அப்படிங்கிற நம்பர் ஹியூஜ் இல்ல. ஸோ நெறைய பேர் அப்போ பணத்த இழக்க தானே செய்றாங்க. ஆக்சுவலா நான் இத ஃபர்ஸ்ட்டு நீங்க கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இன்வெஸ்டர்ஸ் யாரும் மார்க்கெட்ல பணத்த லூஸ் பண்ணல. லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் சேஃபா தான் இருக்காங்க. இந்த செபியினுடைய ரிப்போர்ட் அவங்க குடுக்கக்கூடிய அறிக்கை பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் குடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க நெனச்சாங்கன்னா, எஃப்&ஓ செக்மெண்ட்ஸ இன்னும் அவங்க வந்து அ என்ன சொல்றது? அ ரிஸ்க் பேராமீட்டர்ஸ இன்னும் டைட்டன் பண்ணி, இன்னும் சேஃப்டி மெஷர்ஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். பட் இப்ப தான் செபி வந்து நெறைய விஷயங்கள பண்ணியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி எக்ஸ்பைரில சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. வீக்லி எக்ஸ்பைரிலாம் மந்த்லி எக்ஸ்பைரியா மாத்திருக்காங்க. என்எஸ்சில வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. நிஃப்டி மட்டும் தான் இருக்கு. பிஎஸ்சில மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ரீட்டெயிலர்ஸ்னோட லாஸ கம்மி பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்டதுல வந்து இந்த அ 90% ஆஃப் பீப்பிள் லாஸ் பண்ணும்போது, அதுல என்ன பெரிய ரிசர்ச் பண்ணி இருக்கு அப்படின்றத கேட்குறீங்க. கிளியர் ரிப்போர்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, அ மினிமம் 100க்கு 17-22% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா எடுத்துட்டோம்னா, இந்த எஃப்&ஓ செக்மெண்ட்ல. செபினுடைய அந்த ரிப்போர்ட்ட நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அ ஈக்விட்டி செக்மெண்ட்ட அவங்களுடைய ரிப்போர்ட்ட அந்த இது சொல்ல மாட்டாங்க அதுல. ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ்னுடையது அதுல வராது. பியூர்லி எஃப்&ஓ செக்மெண்ட்ல மட்டும் இது மாரி பண்றவங்க இவ்வளோ லாஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எஃப்&ஓ செக்மெண்ட்ல முறைப்படி ஸ்ட்ராட்டஜிஸ பில்ட் பண்ணி, அ அதாவது அவங்களுடைய ட்ரேடிங் மெத்தட்ஸ லேர்ன் பண்ணி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய லாஸ தவிர்த்து ரொம்ப கம்மியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ரொம்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, ஷூரா அவங்களால வின் பண்ண முடியும். அந்த 17 க பெர்சன்டேஜ்ன்னு நான் சொல்றேன்ல, அந்த 17%ல இவங்க உள்ள வரலாம். நான் நெறைய இன்னைக்கு வந்து காலேஜஸ்ல எடுக்கிற செமினார்ஸ்ல இத தான் சொல்லியிருக்கேன். செபினுடைய ரிப்போர்ட் பிரகாரம் 10-20% ஆஃப் பீப்பிள் தான் சக்சஸ் பண்றாங்கன்னா, அந்த 10-20% ஆஃப் பீப்பிள்னுடைய சக்சஸ்குள்ள நீங்க வாங்க. அது வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது 10ன்றது 25, 20, 25ன்றது 30, 30ன்றது 35 இப்படி இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த பெர்சன்டேஜ இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ தான் நாங்க குடுத்துட்டு இருக்கோம். வி ஆர் நாட் டூயிங் த பிசினஸ். வி ஆர் கிவிங் த அவேர்னஸ். ஏன்னா மார்க்கெட்ல நீங்க சொல்ற விஷயங்கள வந்து டெய்லி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இத பிரேக் பண்ண முடியுன்ற அவேர்னஸ் தான் குடுத்துட்டு இருக்கோம். ம் மெயின் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு போனா இன்னைக்கே இத பண்ணிரலாம். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் அதான் ரொம்ப இதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அமௌண்ட்ட போட்டாங்கன்னா, அடுத்த 1 வாரம் 10 நாள்லயே ஒரு பெரிய மல்டி மில்லியனியர் லெவலுக்கு அவங்க அவங்கள யோசிச்சுக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனா தேர் ஷுட் பி சம் டைம் கேப். எல்லாத்துக்குமே ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே தேர் இஸ் அ டைம் பீரியட் அது மாரி ஒரு டைம் பீரியட் இருக்கணும். ப்ராசஸ் இருக்கணும். ஸோ அப்பதான் அந்த சக்சஸ் நிலைக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. மார்க்கெட்டுக்கும் அந்த டைம் கேப் குடுத்து அப்சர்வ் பண்ணணும். அது மாரி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த செபினோட ரிப்போர்ட்ட பிரேக் பண்ணி நெறைய ட்ரேடர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ப்ராப்பரான டைம் அண்ட் எஃபோர்ட் குடுத்தா அந்த 17% வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். எல்லாரோட எஃபோர்ட். 17-22% இன்னைக்கு இருக்கக்கூடியத கண்டிப்பா 30% கொண்டு வர முடியும். 1 வாரத்துக்கு 1 ட்ரேடு, 1 வாரத்துக்கு 2 ட்ரேட் பண்ற மாரிலாம் சிஸ்டத்த சொல்லிக் குடுத்து பண்ண வச்சுட்டுருக்கோம். எதுக்காகன்னா, அவங்களுக்கு ஏர்னிங்ஸும் வேணும். பை த சேம் டைம் அந்த ட்ரேடிங் மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காகவே நாங்க நெறைய பேத்த கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். ₹100 தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டுருக்கோம். வெறும் ₹100. இந்த ₹100 இன்வெஸ்ட்மென்ட்ல என்ன சார் பண்ணிட முடியும்? ஆனா ஒருத்தருடைய லைஃப்ல பெரிய சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ₹500 ஒரு வேஸ்ட் பேப்பர் போடுறவர வந்து ₹500 இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அவருடைய பெரிய ஒரு வெல்த் அவரே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெல்த்த ஒரு 7 இயர்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல அது மாரியான ஒரு வெல்த்த நெறைய பேத்துக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அ இப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நெறைய பேர் செய்ய தவறிட்டாங்க. இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிற போகுது?
இதில் என்ன வந்துட போகுது அப்படின்றதுலே. பட் இதுலேயும் ஒரு தனி இது இருக்குது. ஒருத்தரோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு ஆத்ம திருப்தி. பை த சேம் டைம் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கும்போது அவங்க மார்க்கெட்டில் லூஸ் பண்ணல அப்படின்றபோது மார்க்கெட் மேலே அவங்களுக்கு இன்னும் ஈடுபாடு அதிகமாகும். அவங்க இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. எங்களை பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு பேஷனை க்ரியேட் பண்ணணுன்ற ஆங்கிளில் நான்லாம் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்குன்றதையும் அவங்க கால்குலேட்டிவாக இருக்கணும். சும்மா டைமை போட்டுட்டாங்கன்றதுக்காக ரிஸ்க்கை கண்ணாபின்னு எடுத்துக்கூடாது. ரிஸ்க்லி கால்குலேட்டிவாக இருக்கணும். தட் இஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். அந்த ரிஸ்க்குன்றது அதை அவங்க படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். இப்போ F&O ட்ரேடிங் பற்றி நம்ம பேசும்போது இதில் ஒருத்தர் சக்சீட் ஆகணும்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சரி, ஃபஸ்ட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே வந்து டிசிப்ளின்டாக இருக்குமா? எல்லா இடத்துலையும் எல்லா சூழல்லையும் இருக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில நாளில் நம்ம அந்த நம்மளோட டிசிப்ளினை நம்மளே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க 100% டிசிப்ளினை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே வில் பி அன்டிசிப்ளின்னா எப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருப்பாங்க. அதை தான் அன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இந்த டிசிப்ளின்ற வார்த்தைக்கு இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? கண்டிப்பாக. ஒரு நாள் மார்க்கெட்டில் வந்து ஒரு 5000 பணம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் காலர்லாம் தூக்கி விட்டுட்டு அவங்க தான் எல்லாமே தே ஆர் த என்ன சொல்கிறது, ஒரு வரம் கொடுக்குற கடவுள் மாதிரி உட்காந்துருப்பாங்க. நான் எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட முடியும். பை த சேம் டைம் வந்து அந்த அன்னைக்கு வந்து லாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ஆகிடுவாங்க. இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெர் இஸ் சம் குவாலிட்டிஸ். ப்ராஃபிட் பண்ணிட்டா கிரீடி ஆகக்கூடாது, லாஸ் பண்ணிட்டா பேனிக் ஆகக்கூடாது. பை த சேம் டைம் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு ஓடுவாங்க. அந்த டைமில் நம்ம ஆசைப்படக்கூடாது. வெளியில் நீங்கள் இதெல்லாம் வாரன் பஃபெட்டோட கோட்ஸ். ஆனால் கோட்ஸ் இருந்தாலுமே இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்களா எல்லாருமே? அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த டிசிப்ளின் இருக்கவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுவும் F&O ட்ரேடிங்கில் கண்டிப்பாக மஸ்ட். காலையில் இத்தனை டைமுக்கு நான் மார்க்கெட்டுக்கு வருவேன், இத்தனை டைம் நான் உட்காந்துருப்பேன், இத்தனை டைம்லேருந்து இவ்வளோ நேரம் நான் மார்க்கெட்டில் டைம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இந்த டைமுக்கு எந்திரிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கும் போதே இன்னொரு வேலையை சைடில் பார்த்துட்ருப்பேன். ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்ருக்கும். இதெல்லாம் எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் இதெல்லாம் அன்டிசிப்ளினில் தான் வரும். மார்க்கெட் இஸ் எ ப்ரொஃபஷனல். நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நீங்கள் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 ஹவர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் தான் இருக்கணும் உங்களோட கான்சன்ட்ரேஷன். இந்த வேலையும் பார்த்துட்ருப்பேன். ஒரு சைடில் வந்து இன்னொரு ட்ராவலில் இருப்பேன். அந்த டைமில் பண்ணுவேன். அப்போது இவங்களாம் பண்ணவே கூடாது ட்ரேடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். தே ஷுட் இன்வெஸ்ட் சம் டைம் இன் மார்க்கெட் ஹவர்ஸ். மார்க்கெட் ஹவர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவினிங் மார்க்கெட் இல்லாத போது அவங்க சில டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தே வில் பி கெட்டிங் சம் ஐடியாஸ். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதை அவங்க டே டைமில் அப்ளை பண்ணலாம். எங்கேயாச்சும் வேலையில் இருக்கும்போது பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட், அந்த மல்டிபிள் ட்ரேட்ஸும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. F&O ட்ரேட்லலாம் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா ஏடிஎம் மிஷின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. போனால் பணம் போட்டால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவே தப்பான விஷயம் புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கான ஒரு கால்குலேட்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ F&Oன்றது ஒரு ரிஸ்கி பார்ட்டு. இதில் முக்கியமாக இந்த ரிஸ்கி பார்ட்டில் இந்த மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஷோராக அவங்களால பண்ண முடியும். அந்த டிசிப்ளின்குள்ள நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதை வச்சு சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி ட்ரேடிங்கில் இதில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, நீங்கள் இதுலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங்? ETF. ஓகே. அந்த ETF சொல்லலாம். 2வது வந்து மந்த் ஆன் மந்த் SIPஸு, SWP, STP, ஸ்டாக்ஸு ஓன் SIP. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ரூ. 2000 ஸ்டார்ட் பண்ணீங்க. ரூ. 2000 தான் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா ரூ. 2000 இவங்களே ஓன் ஸ்டாக்ஸை SIP மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். எதிர்பார்க்க முடியாத ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இதெல்லாம் சேஃப். இதுலேயும் வந்து மார்க்கெட்ஸ் டவுன் சைடு வரும்போது ஸ்டாக்ஸ்லாம் டவுன் சைடு வரும். ஏன் வாங்கி வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட டவுன் சைடு வேல்யூ வரும். கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. ஆஸ் பர் இந்தியனோட எக்கானமி பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போர்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில்
வி வில் பி அவர் இந்தியா வில் பி த டாப் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து நம்மளுடைய எக்கானமி இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் தென் டாப் கேட்டகரியில் இருக்குன்றாங்க. அப்போ இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ கண்டிப்பாக எதுவும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடாது. அந்த டைமை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி டவுன் சைடு வரும்போதும் இந்த சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் பயந்து ஓடாமல் அவங்க கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புல்லின் பண்ணாங்கன்னா பெயின் பண்ணாங்க அப்படின்னா ஷுவராக வந்து அவங்களால வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். இந்தியா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப ஆப்டான கண்ட்ரி. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோ கம்பெனிஸ், அவ்வளோ கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் குறையாமல் ஒரு 150 ஐபிஓஸ் கிட்ட லிஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் ஐபிஓஸ் லிஸ்ட் ஆக போகுது. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் பயப்பட வேணாம். சேஃப்ன்றதுக்கு நிறைய இருக்குது. அதை அவங்க எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலன்றது தான் விஷயம். இது என்னோட பாயிண்ட்டு. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நிறைய நான் ட்ரேடிங்லேயே வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா F&Oக்குள்ள போகும்போது அதில் ரிஸ்க் இருக்குது. நான் இப்போ தான் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப பணத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 2 மந்த்ஸு, இண்டெக்ஸை வாட்ச் பண்ணுறதுல ஒரு 2 மந்த்ஸு. இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ஒரு அனலைசிங் ஸ்கில் வந்துடும் ஒருத்தருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிக்சர் காமிச்சிட்டு இந்த பிக்சரை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட டைமிங் சொல்லுவீங்க. சார் நான் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இல்லை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? உங்களோட பதில் ஒன்று சொல்லுங்கள். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் பார்ப்பீங்க. இந்த பிக்சரை வந்து 15 மினிட்ஸ் பார்த்துட்டு நான் உங்களை ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ரைட் அ ஸ்டோரி ஆர் இந்த பிக்சரை பற்றி எதாவது எழுதுங்கன்னு சொல்கிறேன். அது எவ்வளோ எழுத முடியும்? ஒரு 50 வேர்ட்ஸ். 50 வேர்ட்ஸ். சரி, அதே பிக்சரை வந்து நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்துட்டேன். நீங்கள் 6 ஹவர்ஸ் பார்த்தாகணும். அதே பிக்சரை நீங்கள் 50 வேர்ட்ஸ் எழுதுனீங்களா, யூ ஷுட் ரைட் அ மினிமம் ஆஃப் 500 to 700 வேர்ட்ஸ். ஆனால் அதே பிக்சரை டெய்லி பார்த்து 500 to 700 வேர்ட்ஸ் எழுதணும். அப்போது இது ரிஸ்கி தானே. இந்த ரிஸ்கி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்குது. இந்த F&Oவில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ட்ரேடர்ஸ் வந்து எதை ஈஸியாக பண்ண முடியும், இந்த இதை அவங்க அப்ளை பண்ணணும். டெய்லி அதே மார்க்கெட்டு அதே விஷயன்றது இல்லாமல் புது புது வெர்டிக்கலில் இவங்க பார்த்து இவங்களுடைய அந்த நாலேஜ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஷுவராக அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ரிஸ்க் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை பண்ணோம் அப்படின்ற பார்த்து ஒருத்தர் F&O செக்மெண்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5,000 to 10,000 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 5,000 to 10,000 இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆப்ஷன் செக்மெண்ட்டில் ஒரு லாட் இல்லை 2 லாட்டை மட்டும் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இண்டெக்ஸ் மூவ்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் மூவ்லாம் வச்சு இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இண்டெக்ஸோடு தான் மூவ் ஆகுதா, இல்லை இதில் என்னென்ன அப்வர்ட்ஸ் மூவ், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மூவ்மெண்ட்ஸ் வந்து இர்ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதாவது நியூ பிகினர்ஸ்க்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற பதில் வந்து இவர் என்ன பெருசாக சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் உள்ள நுணுக்கமான விஷயம். இதெல்லாம் தவற விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் 1 லாட் 2 லாட் எடுத்து ப்ளே பண்ணலாம். வெறும் 5,000 to 10,000 இல்லையே. இதில் அவங்க சக்ஸஸ் பண்ணி நல்லா வந்தாங்க அப்படின்னா தென் தே கேன் கோ ஃபார் 50,000 ஆர் 1 lakh அந்த மாதிரி. ஒருத்தர் வந்து 50,000 வச்சு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தான் அவர் அடுத்த லெவல் போகணும். இல்லை அப்படின்னா அவர் அங்கேயே அதுலேருந்து வெளியில் வந்துடுறது பெஸ்ட்டு. இல்லாட்டி அந்த 50,000 லெவலில் அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட். இதுதான் என்னோட அட்வைஸ். இப்போ நம்ம ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டே பேசணும். நிறைய பேர் வந்து இது சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வராங்க அப்படின்னு பேசணும். இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சரையோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டையோ ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ஃபார்முலா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு கரெக்டான விஷயம் தானா, இல்லை ஒரு ட்ரேடருக்குமே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுமா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாதிப்புன்றது நல்லதுலேயும் இருக்குது, கெட்டதுலேயும் இருக்குது. ஒருத்தர் வந்து அவங்க யார் அப்படின்ற புரிதலே இல்லாமல் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி போகிறதுல தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். சோஷியல் மீடியான்றது ஒரு சின்ன ஹோட்டல் போகணுன்னா கூட ஒரு ரிவ்யூ பார்க்குறதுக்கு மீடியா தான் யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு படத்துக்கான இது சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு வகையில் ரைட் அப்படின்னு பார்த்தாலுமே இன்னொரு வகையில் தே கேன் டேக் தேர் ஓன் டெசிஷன். ஏன் நம்மளுக்கு சுயமாக சிந்திக்கிற இது இல்லையா? நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாமே, நம்ம ஊர் தானே, நம்ம இறங்கி போயின்னுட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு நம்ம பார்த்து நம்மளோட அனுபவத்தை சொல்லலாமே. ஏன் நம்ம இன்னொருத்தரையே ஃபாலோ பண்ணோம்? அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது.
அ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ வந்து இன்னொருத்தர் அவர் போஸ்ட் பண்றாரு. அத எடுத்து இவங்க பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய இன் டெப்த் என்னன்னு தெரியாது. அவரு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணாரு? ஒருத்தருக்கு அ பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கி குடுத்துடலாம். ஆனா அதே விஷயத்த அந்த சாப்பாடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றாரு. பழமொழி இருக்கு. மீன் பிடிக்க கற்றுக் குடுக்க அதுதான் பெஸ்ட்டு. மீன குடுக்கறதுக்கு பதிலா. அது மாதிரி அ அந்த ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்றது நீங்களே பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரிஸ்க் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இன்னொருத்தர நம்பி இருந்தீங்கன்னா, அந்த ரிஸ்க்க உங்களால மெஷர் பண்ண முடியாது. பை த சேம் டைம் வந்து இத பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? இன்னொருத்தர நம்பி தான் இருந்தோம். அதுவும் கிடையாது. பண்ணலாம். நீங்க டைம இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஷூரா உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜிய நீங்களே பில்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றத 3 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ் உங்களால டெஸ்ட் எடுக்க முடியும். இதுக்கு மினிமம் அதே சொன்ன வேல்யூ தான். ரூ. 5000 ரூ. 10,000 வச்சு கூட உங்க ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணலாம். தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசான காஸ்ட்ட வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க பண்றது ஒர்த்துனா அந்த ரூ. 5000க்கு அது ரியாக்ட் ஆகணும். அதே தான் ரூ. 50,000க்கு ரியாக்ட் ஆகும். அதே தான் ரூ. 5,00,000க்கு ரியாக்ட் ஆகும். அதே தான் ரூ. 50,00,000க்கு ரியாக்ட் ஆகும். ஓகே. இப்ப நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ட்ரேடிங்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப சமீபத்தில லக்கி பாஸ்கர் படத்துல கூட கோட் பண்ண விஷயம் அதுதான். நீங்க ட்ரேடிங்ல எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எப்போ நிறுத்துறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எப்போ நிறுத்தணும் சார்? லக்கி பாஸ்கர் வந்து இன்னைக்கு நீங்க எக்ஸாம்பிளா கேட்குறீங்க. ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண படம் இப்போ உண்மையாலுமே. அ ஏன்னா அந்த டைரக்டர் வெங்கட் அட்லூரின்னு நெனைக்கிறேன். எப்படி அப்படி அனுபவிச்சு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணாருன்னு தெரியல. அவ்வளோ அ இன் டெப்த்தான விஷயத்த குடுத்துருக்காப்படி. அதுவும் முக்கியமா காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய காமன் மேனுக்கு என்ன சிந்தனை அப்படின்றது தான். இதில என்னன்னா, அந்த மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் அ அப்படியே கேரி பண்ணிட்டு போக தான் பார்ப்பாங்க. அது எப்போ பிரேக் பண்ணி வெளில வரும்ன்றது தெரியாது. அதிலேயே நெறைய பேர் அவங்களுடைய சம்பாரிச்சதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல பாயிண்ட்டா வச்சிருப்பாங்க. எனக்கு இது போதுன்ற அந்த மனசு இருந்தால் மட்டும் தான், எவ்வளோ சம்பாரிச்சாலும் அத இது பண்ண முடியும். நாட் ஒன்லி இன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா துறையிலயும். ஒரு பீரியட்ல எதுக்கு ரிட்டயர்மென்ட்ன்னு வச்சிருக்காங்க? இதுக்கு மேல அவங்களுடைய லைஃப் வேற மாரி இருக்கணும். அதையும் இது பண்ணாம ஒரு சிலர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அ இயற்கையா இயற்கையா விதிக்கப்பட்ட ஒரு இது மாரியான விஷயம். அந்த இதில வந்து பிரேக் பண்ணி பண்ணக்கூடாது. அதே சமயத்தில இந்த லக்கி பாஸ்கர்னுடைய கொஸ்டின் பிரகாரம் நீங்க கேட்டதுக்கு, ந காமன் மேனா யோசிச்சாங்க அப்டின்னா, தே ஷுட் கீப் சம் ரெகுலேஷன்ஸ். இந்த ரூ. 1,00,000க்கு இந்த ரூ. 10,000 தான் என்னால ரிஸ்க். இந்த ரூ. 2,000 கிடைச்சதுன்னா போதும். நான் வந்து அடுத்த மாசத்துக்கு உண்டான இஎம்ஐக்கு இத பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிளானிங் பிரகாரம் நான் போகணும். இல்ல நான் இத வந்து கொஞ்சம் எக்ஸஸா எடுக்கலாம் போல இருக்கு. அப்படின்ற பேராசை, அந்த கிரீடி வந்ததுனா தான் அந்த லூஸ் பண்ணுவாங்க. ஸோ வரல, போதும்னு நெனைச்சாங்க அப்படின்னா, ஷூரா அவங்க சேஃபா இருப்பாங்க. அத கட் பண்றது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு அந்த தாட் ப்ராசஸ் அந்த நிமிஷம் தோன்றத அவன் நெனைக்கணும். அப்பதான் முடியும். அத பார்த்துலாம் யாரும் காப்பி பண்ண மாட்டாங்க. படத்த பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. காப்பி பண்ணாம அவங்களா ஓனா சிந்திச்சாங்க அப்படின்னா, ஷூரா வந்து எல்லாத்தாலயும் இத பண்ண முடியும். அது மட்டும் நான் அக்செப்ட் பண்றேன். அ லக்கி பாஸ்கர் மாரியான விஷயம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையிலருந்து எடுக்கப்பட்டது தான். எல்லாத்தாலயும் அத செய்ய முடியும். ஆனா யாரும் வந்து அத அப்ளை பண்ணணும்னு நெனைக்க மாட்டேன்றாங்க. அதே லக்கி பாஸ்கர் படத்துல இன்னொரு டயலாக் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம். அந்த வாங்குன பொருட்கள மேல போட்டு போனதா, இல்லாட்டி அந்த ரெஸ்பெக்ட் வேணும்னா, அந்த பொருள் தெரியிற மாரி போனா தான் சார் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். மேல போட்டிருக்க பொருள் தெரியிற மாரி போனா. எவ்வளோ ஒரு வலியோட அந்த டயலாக் ஆக்சுவலா ஒரு காமன் மேன் யோசிக்கிறது எப்படி யோசிப்பாங்க? இது மாரியான விஷயங்கள்லாம் வச்சு படமா பார்த்துடுறாங்க. ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்த்துடுறாங்க. ஆனா எவ்வளோ பேர் அதில இருக்க கன்டென்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த கன்டென்ட்ட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. கண்டிப்பா நீங்க கேட்ட மாரி அதுக்கு ஒரு லிமிட் வச்சாங்க அப்படின்னா, எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து அப்படின்ற மாரி எனக்கு அந்த லிமிட் வச்சாங்க அப்படின்னா, ஷூரா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான குவாலிட்டி கூட. எங்க நிறுத்தணும்னு தெரியணும். அந்த கேம எங்க நிறுத்தணும்னு தெரிஞ்சா தான் அவங்க சம்பாரிச்ச பணத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியும். அது தெரியலன்னா அவங்க போட்டத திருப்பி திருப்பி எடுத்துட்டே இருப்பாங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் போயிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க லூஸ் பண்ணிட்டு தான் வெளில வருவாங்க. ஸோ 100% ஆப்ட் ஆனது தான். எத்தன பேர் ஃபாலோ பண்றாங்கன்றது தான் விஷயம். எடுத்துக்கணும். இதுலருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். லக்கி பாஸ்கர் எல்லாருக்கும் இவ்ளோ ரிலேட் ஆனதுக்கு காரணமே அது ஒரு ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் கை எப்படி அதுல சக்சஸ் ஆறாரு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ நான் மீட் பண்றேன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வந்து இவங்களோட லைஃப்ப இப்படி மாத்திருக்குன்னு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? சொல்லலாம். என்னையே எக்ஸாம்பிளா சொல்லலாம். நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அதான் ஒரு வேஸ்ட் பேப்பர் மர்ச்சன்ட் சொன்னேன்ல. அவர வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து கேரியரே மாத்தல. அவர் இன்னும் வேஸ்ட் பேப்பர் மர்ச்சன்ட்டா தான் இருக்காரு.
பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ பண்ணியிருக்கோம். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. பட் இட் இஸ் எ ட்ராவல். சக்ஸஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. இட்ஸ் எ ட்ராவல். ஐ எம் ட்ராவலிங் இன்டு தட். நியர்லி 5,000 அண்ட் அபவ் கிளைண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கான சர்வீசஸ் கொடுக்குறோம். 24/7 சப்போர்ட் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நானே இந்த இதில் இன்றைக்கி வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக அதை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சொல்லலாம். வெறும் ₹250 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள இன்னமும் தேடுறோம். அந்த பணம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹50,000 மேலே க்ரோ ஆயிருக்கு. ₹250 தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன ஸ்டாக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஐ எம் ஹேவிங் எ ப்ராப்பர் ரெக்கார்ட். ஏன்னா என்னோட நான் ஒரு 5,000 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னா அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களால் இது பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் நிறைய பேர்த்தினோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இந்த படம் இல்லாமையே தனிப்பட்ட முறையிலே அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அதனோட இம்பேக்ட்லாம் பெருசாக தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக் அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு பர்ட்டிகுலராக இந்த டைமில் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஓகே. ட்ரேடிங் பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. புதுசா ட்ரேடிங்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.